ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாபிக் தான். இது ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு தான் பேச போகிறோம். ஆனால் அதை பற்றி பேசாமல் அதுக்கு முன்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் முதல் பாகத்தில் பேசியிருக்கோம். ரெண்டாம் பாகத்தில் தான் நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்டே வரப்போகுது. பட் இருந்தாலும் என்னடா இது தலைப்புக்கு இதுக்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது முதல் பாகத்தில் நீங்கள் இன்னும் ரொம்ப ஃபன்னியான விஷயங்கள் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஸ்டே டியூன் வித் அஸ். தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு அறிவிச்சாச்சு, இல்லைன்னா கூட பரவாயில்ல, லீவ் விட்டுறலாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் லீவ் விட்டா நல்லா இருக்காது. அதனால் அது ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கிளம்பிடலாமே அப்படின்றது தான், அதற்கான விஷயங்கள் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் ஹாய் ஹலோலாம் சொல்லலை, சில விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு ஐபிஎல் மேட்ச் தடார்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் போய் அங்கே சிந்தூர்னு அடித்தா அவன் பொந்தூர்னு அடிக்கிறான். இதுவரையுமே ஒரு 100க்கு மேலே இறந்து போயிருப்பாங்க. போர் எக்காலத்திலையும் ஏற்புடையதல்ல. அதாவது இப்போ ரீசெண்டாக படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கத்துலேருந்து அங்கே அடித்தா 50 எதிரி நாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஓகே, இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் வரும். ஆனா அங்கிருந்து இங்க அடிக்கும் போது வீரமரணம், வேற ஒண்ணுமே இல்லை, கொல்லப்பட்டார்கள், வீரமரணம். அதே மாதிரி அந்த பக்கம் வீரமரணம், இந்த பக்கம் கொல்லப்பட்டார்கள், அவ்வளவுதான். இதுல என்னன்னா, ஒரு கட்டத்தில் தலைவர்கள் எல்லாம் ஒன்னா செஞ்சுருவான். பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி பொதுமக்கள் தான். அதாவது சிறுக சிறுக சேர்த்து வச்ச விஷயத்த மிசைல் போட்டு அடிச்சுட்டு நடுத்தரில் நின்றுட்டு நீங்க எல்லாம் ஒரு நாள் எப்படி முடியதானே போகுது. நாகரிக சமூகமா அடைஞ்சதுக்கு பிறகு இது எதுக்குன்னு கேட்கறேன் நான். ஏன்னா பார்டர்லேருந்து 200 மைல் உள்ளார வந்தானுங்களே, அது என்ன அவங்களுடைய பாதுகாப்புல குறைபாடு, உங்க ஆட்சியில குறைபாடுன்னு சொன்னா அதை விடாம எங்கேயோ கொண்டை போட்டு அது அங்க போடுற குண்டு இங்க இந்த பக்கம் கல்பாக்கத்தில் ஓடுறதுக்கும் இதுல ஓடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடாது. அதாவது உங்க வீட்டுல ஒரு சாவு விழுந்தாதான் எங்களால உணர முடியும்னு சொன்னா அது ஏற்புடையதில்லை. ஏன்னா இந்த போர் குறித்தான வரலாற்று சோகங்கள் நிறைய இருக்கு. அதான் எனக்கு இந்த நாட்டுக்கு வந்தபோது எனக்கு இருந்த பெரிய இதுவே இதே இந்த குழுல எப்படிடா சண்டை போட்டீங்க, எப்படிடா போனீங்க, எப்படிடா நாடு பிடிச்சிங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அதனால் போர் நம்ம ஜெயிச்சாலும் சரி, இன்னொருத்தவங்க ஜெயிச்சாலும் சரி, யார் ஜெயிச்சாலும் போரே தேவையில்லைன்றதுதான். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதனால இவங்க அவங்கள போய் அடிச்சிட்டாங்க, இவங்க இத்தனை பேர் போயிட்டாங்க, நாம சும்மா அதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது பேசலாம். சின்ன வயசுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் படம் தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுல இயல்பு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதான் நாமளும் சொல்றோம், அது இயல்பு இல்லை. இன்னமும் காசா இஸ்ரேல்ல பயங்கரமா அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதையே இங்க ஏன்டா அடிச்சுட்டு போனா, நீங்க அந்த மாதிரி ஏன் குறைபாடுகள் விட்டீங்க? இன்னைக்கு அமெரிக்காக்குள்ள அது மாதிரி வந்துட முடியுமா? யூகேக்குள்ள வந்துட முடியுமா? இப்ப நீங்க இவ்வளவு இடத்துலயும் அங்கங்க அவ்வளவு செக் பண்றீங்களா? அதே மாதிரி இங்க எங்கேயுமே செக் பண்றது இல்லையே அப்படின்னு டியூப்ல 2005 பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. சந்தேகத்துக்கு இடமான எல்லாம் அவ்வளவு அலர்ட் இருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பாதுகாப்பு குறைபாடுல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த குண்டு இப்ப பெங்களூர்ல யோசிச்சு பாருங்க. மக்கள் நெருக்கமாக இருக்கிற நகரங்களை பார்த்து அடிச்சாரு என்ன பண்ணுவீங்க நீங்க கேட்கறேன் நானு. அப்ப தெரியும் உங்களுக்கு, நடுத்தருவில் நிற்கும் போது அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இல்ல அப்படி நடந்தாதான் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா ஒரே ஒரு குண்டு சுத்தமா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற யாருமே அதை என்கரேஜ் பண்ணாங்க. எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு நீங்க சேஃபா இருந்துகிட்டு நாங்க பதிலடி கொடுக்குறோம் பாருங்க, இப்ப நாங்க 19 வருஷமா அவங்கள்ட்ட இதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம். ஏமா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதேதான், அதெல்லாம் இருந்ததுனால 2 நாடு பிரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுதானே ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க, அதுதான் நீங்க பார்டர் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி உள்ளார வரான்னு கேட்கறேன். அப்போ உங்களுடைய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மேல ஒரு தவறு இருக்கு, அதுதானே புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, இது ஒரு விஷயம். ரூட் காஸ் அனாலிசிஸ் இதுக்கு பண்றாங்க. ரொம்ப சீரியஸ் நோட்டா போயிட்டு இருக்கு. ஆமா சார், ஐபிஎல் மேட்ச் ஏங்க நாடே பிரச்சனையில இருக்கு. ஏகப்பட்ட ஃபிளைட்டை ஷட் டவுன் பண்ணிட்டானுங்க. ஏகப்பட்ட எவ்வளவு பெரிய பொருளாதார லாஸ் தெரியுமா? ஏற்கனவே விமான நிலையங்கள்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கும்போது நீங்க திடீர்னு ஆரம்பிச்சு வச்சு
சண்டையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறதுன்னு கேட்குறேன் நான். யாருக்கு எதனால லாபம்? அதனால சொல்கிறேன். இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அங்கே 100 பேர் கொல்லப்பட்டார்கள், 50 பேர் வீரமரணம் இந்த பக்கம் சொல்லுவான். அதே அந்த பக்கத்துல இருந்து இந்தியர்கள் வந்து இவ்வளோ பேர் செத்தாங்க, 100 பேர் கொல்லப்பட்டார்கள், வீரமரணம் 50 பேர் அந்த பக்கம் சொல்லுவோம். அவ்வளோதான். கொல்லப்பட்டார்கள், வீரமரணம் மாற்றி மாற்றி சொல்லிக்க வேண்டியதான். பாதிக்கப்பட்டதுன்னு அப்பாவி மக்கள் தான். இப்போ வந்து அந்த பக்கத்துல இருந்து நீங்க இப்போ பார்டர்ல காஷ்மீர் ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்காங்களாம் அவங்க. நீங்க வந்து நாங்க வந்து சிந்தூர்னு பண்ணா அவன் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். நீங்க தடுக்கணும்ல. எவ்வளவு தடுத்துட்டு இருப்பா? ரஃபேல் விமானத்தை அவனுக்கு சுட்டு விழுத்திட்டானுங்க. பிரான்ஸ்காரன் நினைச்சானா சிரிப்பான். ஏற்கனவே 1,80,000 பேர் வேற நீங்க ஆளை வேற தூக்கி வச்சிருக்கீங்க. அதனாலதான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு முன்னாள் இவரே சொல்லியிருக்கிறாரு. சரி, அது விடுங்க. இப்போ +2 மதிப்பெண்களுக்கான விஷயங்கள் வந்திருக்கு. ஒரு குழந்தை வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிடுச்சு. காரணம் பியர் ப்ரெஷர். இந்த பியர் ப்ரெஷர்ல என்ன ஆச்சுன்னா அந்த புள்ள வந்து பாசி திணிக்கும். அதேதான். அதே மாதிரி ஒரு பையன் வந்து அது பேர் என்ன ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் ஏப்ரல் மாசத்துல. இப்போ ரிசல்ட் வந்து அவனும் பாஸ். அந்த அம்மா கதறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவிகள் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. முக்கியமாக நல்லா கவனிச்சுங்க நண்பர்களே. இந்தின்னு ஒன்று வந்துன்னா கர்நாடகாவில் போன வருஷம் இதில் வந்து 1,00,000 பேர் ஃபெயில் ஆன மாதிரி இந்த பாட்டி 1,00,000 பேர் ஃபெயில் ஆயிருப்பான். 1,00,000 பேர் ஃபெயில் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு கல்வி கிடையாது. அவ்வளோதான். நான் ஏதோ வாயாருக்காக வந்து நான் 9th ஃபெயில் ஆனேன், அதனால நான் போயிட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படி போக மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். சொரண கட்டுத்தனமா இது ஈரமான இல்லாமல் போக மாட்டாங்க. இல்லை, நீங்கள் அப்படி இருந்தும் திருப்பி இங்கே வந்து படிக்கணும், இங்கே வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுதான். அப்பதான் நீங்கள் சொல்லிட்டீங்களா மேடம். இப்போ அந்த மாதிரிலாம் தான் இந்த இடத்தையே வந்து முஸ்லீம் தப்பு ஏன் எது வேணாலும் நடக்கலாம். டப்புன்னு இவங்க எல்லாம் ஃபுல்லாக ஆல் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புர்கா போட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறக்கும் போது நர்ஸ் உங்களை தூக்கும்போது நர்ஸே புர்கா போட்டு தான் இருப்பாங்க. அதுதான் என்னுடைய உங்கள் எண்ணத்தில் தீய வைக்கணும். இல்லை, ஒன்றுமே இல்லை ஜெயக்கி. நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, கடைசியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கடைசியில் வெதரு எல்லாரும் எப்படி வந்தாங்க இன்னைக்கு? அதே காலேஜ் ஒரு 3 நாளா போனப்பா, நல்லா இருந்ததுப்பா. அந்த பக்கம் போனாலே பளிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா வெதர் இதாகி டம்முன்னு எல்லாம் ஃபுல் க்ளோஸ். எல்லாம் இது போட்டுன்னு வந்துட்டாங்க, ஜாக்கெட் போட்டுன்னு வந்துட்டாங்க, முடிஞ்சு. அது மேடம் சொல்லலாம், வேணா விடுங்க. ரைட், சரி. இப்போ வந்து என்னென்ன விஷயம் என்னென்ன மேடம், இதுல வந்து இந்த ரீல் ஒன்று பார்த்தேன் மேடம். சொல்லுங்க சார். ரீல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று தான். இந்த பக்கம் போய் அடித்தாலும் அந்த பக்கம் வந்து அடித்தாலும் இழப்பு என்னவோ பொதுமக்களுக்கு தான். திரும்ப சொல்கிறது தான், தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. சீக்கிரமாக வந்து எந்த பக்கமுமே இழப்பும் இல்லாமல் முடிவுக்கு வரணும் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோள் எல்லாம். புரியுதுங்களா? அதுதான். ரைட். இப்போ என்னன்னா இந்த 12th ஒரு பொண்ணு வந்து 599ங்க, 600க்கு 599, 1 மார்க் மிஸ். இல்லைன்னா அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு கராச்சி குடிச்சு எழுதி இருக்குன்னு நினைக்கிறாங்க. படிப்பு தான். ஸோ நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் வந்து 90%, 70% இப்படிலாம் வந்து மார்க் வாங்கியிருந்தாங்க. ஓகே, சரி. இது ஒன்று. இந்த 12th ரிசல்ட் வந்ததுமே ஒரு ரீல்ஸ் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அறிவுபூர்வமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து பாலத்திலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இருக்கான். ஒருத்தன் 2 பேர் வண்டியில் வந்துட்டு இருப்பானுங்க. மேலே ஒருத்தன் குதிக்கிறது, டே எதுக்கா குதிக்கிற அப்படின்னு கேட்பானுங்க. அவன் சொல்லுவான், நான் +2 ஃபெயில் ஆயிட்டேன், என்ன வீட்டில் வந்து திட்டாங்க, சோத்து போட்டு வளர்த்ததுக்கு பாஸ் கூட ஆகல, போய் எங்கேயா செத்து தொலைன்னு சொல்லிட்டாங்க, என்ன செத்து தொலைன்னு சொல்லிட்டாங்க, நான் சாவ போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு இவனுக்கு கீழே இருந்து சொல்லுவானுங்க, டே செத்துக்கிட்டு தொலைறா, திரும்ப நீ வந்து குழந்தையா பிறந்துடும் இதே ஊர்ல, திரும்ப 1வது படிச்சுட்டு வரேன்டா பாத்துக்க, திரும்ப 1வது 2வது 3வது 4வது 12வது படிக்கணும் பாத்துக்கோ, ஐயோ அப்படின்ட்டு ஓடுவான். அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எடுக்கிறேன், முடிவுகள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. ஓகேவா? இன்னொன்னு, கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட மார்க், இப்போ என் தங்கச்சிக்கு பையனுக்கும் வந்து மார்க் கம்மி தான். காலில இருந்து சவுண்டே இல்லை. அப்புறம் நானே ஃபோன் பண்ண சாயங்காலம், என்னம்மா அப்படின்னு. இல்லை 537 தான் அப்படின்னாங்க. 90%. இப்போ நான்லாம் பாரு, சப்போஸ் நீ மார்க் போட்டு தான் நான் சொல்லியிருப்பேன், மாமா வந்து 10th வந்து 500க்கு 277 எடுத்தேன் பாரு. இப்போ வந்து யூகேல டிபெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு நான் அவனுக்கு சொல்லுவேன். அவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணியிருப்பேன். டே அதெல்லாம் கவலைப்படாத, நம்ம பரம்பரையில் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், 90% எடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு சொல்ல வரேன். நல்ல விஷயம் சார், பாராட்டு. ஸோ இந்த மாதிரியான கதைகள் இப்படி போயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட்
சப்ஜெக்ட் வந்துருவோமா இப்ப? இல்ல சப்ஜெக்ட் வந்துட்டா நீங்க என்ன 10 நிமிஷம் முடிச்சிருவீங்க? வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. சப்ஜெக்ட் வந்துருங்களா? சொல்லுங்களா. சப்ஜெக்ட் வந்தா நீங்க நிறைய பேர் வந்து அப்படியே நம்மளுடைய நேயர்கள்லாம் அவங்களுடைய பங்களிப்பையும் ஒன்னும் கொடுக்காதுங்க. எல்லாம் அமுக்குன மாதிரி இருக்குங்க. எல்லாம் அமுக்குன மாதிரி இருக்குங்க. புரியுதுங்களா? சார் நான் அவங்களை நம்பி நீங்க களத்துல இறங்கவே இறங்காதீங்க எப்பயுமே. பாட்டர் ஜாக்கி பார்த்தேன் சார். பாட்டர் ஜாக்கி ஒருத்தன் வந்து ஆமா இப்ப இன்னொருத்தன் வந்து என்னது சுதா மோனியா? ஆமா சுதா மைனி சார். ஹெர்மாயினி மாதிரி சுதா மோனி. என்னது ஹெர்மானி மாதிரி ஹெர்மானி ஹார்மோனி மாதிரியா? ஆமா ஹார்மனி. ஐ மீன் ஹார்மி ஆல்சோ. அப்படி ஓகே ஏதோ ஒன்று அந்த மாதிரியா? அந்த மாதிரி உங்களுக்கு தான் வந்து பண்ணி அனுப்புவாங்களே. எனக்கு கூட போட்டோ வந்துருக்கு. ஆமா மேடம். அது வந்து வேணும்னே அது தடிப்புக்காக பண்ணது மேடம். உனக்கு தான் பண்ணுவாங்களா? எங்க ஆளுக்கு நாங்க பண்றோன்ற மாதிரி அது வீம்புக்காக பண்ணி அனுப்பிச்சது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. வீம்புக்கோ காம்புக்கோ எனக்கும் ஒரு ஆள் பண்றாங்க. வீம்புக்கோ காம்புக்கோவா? சரி ஆமாமா ரைட் ஓகே. எனக்கு நமக்கும் ஒரு ஆள் இருக்காங்க, நமக்கும் ஒரு ஆள் பண்றாங்களா? ரைட். இப்ப என்ன விஷயங்கள்னா இப்ப ஒரு செய்தி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இது. நான் வந்து இந்த விஷயத்தை குறித்து நம்ம சொல்லுங்க. ரொம்ப நாள் முன்னாடிலேருந்து சொல்லிருக்கீங்கன்றதுக்காக இப்படின்னு கையை காட்டினேன். சரி வந்தவங்க பேர்லாம் படிச்சுடுங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? பாமதி ஆனந்தி சர்வீஸ்வரன் நேற்று எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனந்தி காணோம். இன்னைக்கு வந்துட்டாங்க. கீதா பி ஜிஜே அவங்க வந்து இது என்னது லேட்டா வந்துட்டாங்க லேட்டா வந்துட்டாங்கன்னு ஏதோ சொன்னீங்களே. இல்ல ஆனந்தி லேட்டா வந்துட்டாங்கன்னு சொல்லலையே. இன்னைக்கு வரல இன்னைக்குதான் அப்படின்னு என்னன்னு கேட்டேன். ஐ மீன் நேத்து வரல. ஜிஜே சையத் அலி இவங்க இருங்க ஒரே ஒரு செகண்ட். மீனாட்சி அண்ட் சாஸ்தா கந்தசுவாமி அவரு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. இப்போ சங்கீதா பாலகுரு, ஜனா 83 நிறைய பேர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிலட்சுமி ஹரிகரன், ஹரிராஜன், பூனா பாலகணேஷ், ஃபாத்திமாவும் ஒரு 3 நாளா லீவ் விட்டுருந்தாங்க. என்ன கதைன்னு தெரியல. அன்னிதான் ஆஜராயிருக்காங்க. அண்ட் ரத்தி எம், சௌமியா நவீன், ராஜகுரு, கார்த்திக் சி, ஷஹீதா சுல்தானா, விமலன் மணி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ராஜி கார்த்திக், ஜெயா, வெங்கடேஷம் இது வரைக்கும் இவங்கெல்லாம் தான் வந்திருக்காங்க. ஓகேவா? சரி. இதுல கமெண்ட்கள் பாத்தீங்க அப்படின்னா அதான் சுதா மோனி அண்ட் ஜாக்கி பாட்டர் அப்படின்ட்டு புதுசா வந்து இவங்க ஜிஜே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரதி சொல்லியிருந்தாங்க அரசியல் சக்திக்கு பலியாக்கப்படுவது பொதுமக்கள் தான். கரெக்டான வார்த்தை. அது வந்து நான் வந்து 2 பக்கமே சொல்லலாம். ஒரு இந்திய குடிமகனாகவும் சரி, நம்ம வந்து சமாதானத்தை விரும்பக்கூடிய நாடு. அவ்வளவுதான். வந்த சண்டை விடுறது இல்லை கோசரம். அதுக்காக நீங்க வந்து இப்ப யோசிச்சு பாருங்களேன். 20 பேர் உள்ளார வரான், 20 பேர் உள்ளார வராம இருந்தானே. அப்ப நீங்க வந்து பாதுகாப்பு பலப்படுத்தி வந்திருக்காதேன்னு கேட்கறேன் நான். அவ்வளவுதானே மேட்டர். அது மட்டும் கிடையாது. இத்தனை வருஷமும் அங்க அது வந்து பிரச்சனைக்குரிய இடமா இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அங்க ஏன் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்தது தானே கேட்கறேங்க. நேத்து யாரோ ஒருத்தர் கேட்ட கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி சார். இந்த டிசிஷன் நீங்க சைனா கிட்ட எடுத்துக்க வேண்டியது. அவங்க ஊடுருவினாங்கல்ல. அப்ப நீங்க அந்த டிசிஷன் அப்ப எடுக்க வேண்டியது தானே. அது பெரிய கண்ட்ரி மேடம். நாங்க சின்ன கண்ட்ரி தான் வந்து அதுக்கு சின்ன கண்ட்ரின்னு கூட நீங்க அவங்களுமே சொல்ல முடியலையே. நீங்க உங்களை பலப்படுத்திக்கிற மாதிரி அவங்களை பலப்படுத்தி கண்டிப்பா. இன்னொன்னு அவங்க அணாயுதம் உள்ள நாடு, நம்ம அணாயுதம் உள்ள நாடு. யாராவது ஒருத்தவங்க அவசரப்பட்டாலும் முடிஞ்சது கதை. இதுக்கு வந்து ஒரு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு கட்டுரை ஒன்று நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து நடத்துறதுக்காக ரெடியா இருந்துருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஏவுகணை வந்து ரஷ்யாவை தாக்குறதுக்கு வந்திருக்கு. ஓகே. ஆனா இவங்க ஏவுகணை ரகசிய ஏவுகணை அடிக்கிறதுக்காக வச்சிருந்திருக்காங்க. ஆனா வந்து எல்லாமே வந்து ஒரு இப்ப இருக்கிற மாதிரி அக்யூரேஷன் கிடையாது. அடிக்கும் அடிக்காது, சொல்லும் சொல்லாதுன்ற மாதிரி இருக்கும்போது என்னது ஒரு ஏவுகணை அங்கிருந்து வந்து தாக்குறது வருதுன்னு அறிவிப்பு வந்துடுது. இவங்களுக்கு ஒரு சிக்னல் வந்துருச்சு. இப்ப இந்த சிக்னலை நம்புறதா இது அக்யூரேஷனா சொல்லுமா இல்லையான்ற ஒரு பெரிய சொல்லுமா சொல்லாத. அந்த அக்யூரேட் வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த தாக்குதல வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இது ஃபால்ஸ் அலாரமா இருக்கும் அப்படின்னு அவரு முடிவெடுத்த காரணத்தினால பெரிய போர் வந்து மூலாம நின்றுச்சு. அதுக்காக வந்து ரஷ்யாக்காரங்க வந்து அவங்கள வந்து ஃபயர் பண்ணாங்க, அவரை ஃபயர் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. அதன் பிறகு பல வருஷம் கழிச்சு அந்த டீம்ல இருந்தவர் வந்து வெளியில் படியா சொல்லும் போது தான் வந்து அவரை பத்தின உண்மைகளே தெரியுது. ஓகே.
அவரு மட்டும் அன்னைக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு டமால் இவரு அழுத்தி இவரு ஒரு அதாவது ஃபால்ஸ் அலாரத்துக்கு வந்த சிக்னலுக்கு இவர் வந்து உண்மையாலுமே ஏவுகணை போட்ட அடிச்சிட்டானுங்கன்னு எல்லாம் அடிச்சு நேரம் அங்கே வாங்கியிருப்பாங்க. இதில் என்ன காமெடினா திரும்ப அவர் வந்து இப்படி வந்து ஒரு விஷயத்தை டெசிஷன் எடுத்தவர் அப்படின்னும் உலக நாடுகள் எல்லாம் அவருக்கு வந்து அந்த கட்ஸ் இருக்குல்ல, அந்த நின்று விளையாடின கட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அதாவது வந்து உணர்ச்சி பெருக்க இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய சூழல்கள்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், கண்டிப்பாக. சாதாரண ஒரு ஒரு லவ் ஃபெயிலியரே நம்மளால வந்து உணர்ச்சி பெருக்கோட தான் சார் பார்க்க முடியுது. இது எவ்வளோ பெரிய டிசிஷன். அப்போ அதில் ஒருத்தர் நின்று அது என்ன சொல்றீங்க, நின்று விளையாடுறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? சாதாரண ஒரு லவ் ஃபெயிலியர்லயே ஆமா லவ் ஃபெயிலியர்லயே நம்மளால வந்து உணர்ச்சி பெருக்கோட தான் இருக்கவே முடியுது. அழறோம், அப்புறம் ஃபீல் பண்றோம், அப்புறம் பாட்டு என்னது பேரேந்தேன் பேரேந்தேன் அப்படிலாம் பாட்டு பாடுறோம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் அங்க அப்படி இல்லை பாருங்க. அதான் மேட்டர். என்ன சொல்ல வரீங்க? இல்ல அப்ப அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்றாரு சார். எவ்வளவு பெரிய டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே சரி. ஸோ இப்போ என்னன்னா இதில் என்ன கொடுமைன்னா இப்போ என்னாச்சு, அவர் பேர் வந்து அதான் தேடிட்டு இருந்தேன். பெட்ரோ அவர் பேர். ஓகேவா? இப்போ இவருக்கு வந்து இவரை வந்து என்னாச்சு, எல்லாரும் வந்து அவரை வந்து போற்றி புகழறாங்க. புகழ்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அமெரிக்கா அவரை கூப்பிடுது. யாரு? ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க படையில வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவர் வந்து பார்வையிடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அதாவது 2 பேருமே எனிமீஸ், 2 பேருமே எதிரி கண்ட்ரி. நான் வந்து எதிரியுடைய ஆயுத கிடங்குல போய் இந்த ஏவுகணை எல்லாம் பார்வை இதுவன்னு என்ன கனவு கூட நினைச்சது இல்லை அப்படின்றாரு அவரு. இது ஒரு டாக்குமெண்டேஷனாவும் வந்திருக்கு. த மேன் ஹூ சேவ் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. நேரம் இருப்பவர்கள் பாருங்க. அந்த மனுஷனுக்கான சமயோஜித புத்தி தான் எங்க மேட்ரு. ரைட். ஸோ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வழிகள் ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறவங்க வந்து மக்களை பாதுகாக்கிறது தான் வந்திருக்கான். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கும்பொழுது எல்லாம் சரியா நடக்கும். இது ஒன்னாச்சா? நான் ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்த மாதிரி நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் ஜாக்கி. அதாவது ஒரு சின்ன டாபிக் தான். முன்னால ஒரு பையன் வந்து பொண்ணு சார் எனக்கே வராதிங்க சார். சரி, அப்படி என்னையே சைட் அடிச்சாலும் இப்போ உங்களுக்கு என்ன சார் அதனால பிரச்சனை? எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது மேடம். அவ்வளவுதான். அவனுக்கு வந்து இன்னமும் கட்ஸ் இருக்கே அப்படின்றதுதான். உங்களுக்கு அந்த கட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதேதான் கண்ணில் எடுத்து வச்சிருவோம் தெரியும்ல. எதுக்கு மேடம்? கண்ணு அப்படியே ஏற்கனவே அப்படியே டயர்டா இருக்கீங்க, கண்ணில் வச்சா நல்ல குழுகுலுன்னு இருந்திருக்கும். ஸோ பாருங்க, கதையே மறந்துட்டேன் நான். ஒரு பையன் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்திருக்காப்புல ரொம்ப நாள் வரைக்கும். ஒரே கண்டிஷன் தானா, பொண்ணு அவ்வளோதான். எனக்கு பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்ட, அந்த மாதிரி தான் நான் மனநிலையில் இருந்தேன். இப்படிதான் சொல்லுவாங்க மேடம். இப்படிதான் ஒன்று என்ன பண்ணிருக்கு, இதே மாதிரி தான் கண்டிஷன் போட்டு வந்திருக்கான். அது என்ன பண்ணிருக்கு, ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் வெர்ஜின் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் வந்து மேட்டர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் அப்படி சொல்லிட்டேன், இப்போ எனக்கு வந்து நான் ஒரு 90 கிட்ஸ், எனக்கு இப்படி வந்து நான் என்னால் இப்போ என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். யோசிச்சு பாருங்களேன். அதுதான் சார் வந்து சான்ஸ் சாய்ஸ் மேடம். இந்த அனுபவம் இருக்கிறவன் இல்லாதவன் அவ்வளோதான். மற்றபடி வந்து வாய்ப்பு கிடைத்தவன் வாய்ப்பு கிடைக்காதவன், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, உங்க கதையை சொல்லுங்க. அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட மாட்டாங்க எல்லாரும், அப்படியா சொல்லுங்க. மரங்களில் எத்தனை பழமோ, பழம் உண்ணும் பறவைகள் அறியும், பழங்களில் எத்தனை மரமோ, ஊரில் இங்கே யாருக்கு தெரியும், எந்த ஊரை தன்முறை என்று உள்ளே செல்லும் வாளுக்கு தெரியும், எந்த இடை தன் இடை என்று எட்டி தொடும் ஆளுக்கு தெரியும், நிலாவிலே காற்றே இல்லை இது எத்தனை பேருக்கு தெரியும், காதல் வந்தால் கண்ணே இல்லை காதல் கொண்ட யாருக்கும் தெரியும், சித்திரை நிலவு சேலையில் வந்தது முன்னே,
உன் சேலையின் புண்ணியம் நான் பெற வேண்டும் பெண்ணே, அந்த மண்ணுக்குள் எங்கே நீர் உண்டு அது வேருக்கு தெரியும், இந்த பெண்ணுக்குள் எங்கே எது உண்டு அது சேலைக்கு தெரியும். பேண்டிஸ் அண்ட் பிராஸ் மட்டும்தான் மேடம் தெரியும், சேலை எப்படி மேடம் தெரியும்? சும்மா கதை விட்டுட்டு இருக்குது. இது இப்படி சொன்னாங்கன்றது நம்மளும் அடிச்சு விட்டு நம்ப முடியுமா மேடம்? ஹவு பாசிபிள்? ஹவு ஏலா யூனோ? குட் क्वेश्चन. Logically I am saying You are correct. அதெல்லாம் குட் क्वेश्चन தான் சொல்லிட்டேன் நான். fake. This song is fake. Yes. Fake. எவ்வளோ சாங்ஸ் ஃபேக், Fundamentally it's wrong. Yes. எவ்வளோ சாங் ஃபண்டமெண்டலி ராங்காக இருந்தது, அதில் இது ஒன்று நம்ம வச்சுப்போம். ஓகே சரி, உங்க கதை சொல்லுங்க. வாங்க வாங்க, என் கதை ஆயிரமே இல்லாம உங்களுக்கு கூட எட்டுமா முடியும் நம்பிக்கை வந்துச்சு மேடம். நிறைய பேசலாம் அப்படிங்களா? 20 நிமிஷம் பேசிருக்கோம். அதேதான் மேடம், அதேதான். சரி, பிறகிட்ட போகுது அந்த பையன். அதாவது இதே தான் நீங்க சொன்னதுதான். அது பாஸ்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா சொல்றது, பாஸ்ட் இருந்தாலே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றீங்க, அவ்வளவுதான். இப்ப திடீர்னு வந்து என்னன்னா, இப்ப திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, அவன் வந்து ஃபர்ஸ்ட் இதே மாதிரிதான் அவனும் இருந்தான், அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகாம ஒரு ஃபேமிலியா இருந்தது, எனக்கு அதை பற்றிலாம் பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். பட் இப்போ வந்து என்னடான்னா, அவங்க அப்பா வந்து செட்டில் ஆகாத அப்பான்றதுனால எனக்கு அது ஒரு பெரிய வந்து நெருடலாக இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வரான் அப்படின்னு இந்த பையன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். பட்டு ஒரு பையன் சாரி பொண்ணு பார்த்துட்டு இருக்கான் சார் ஒரு பையன். நிறைய பேர் கோமால இருக்கும்போது நம்மளும் கோமால இருக்கணும்ல, அதனாலதான் சார். ஸோ அந்த பையன் வந்து என்னன்னா, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற பையனுக்கு இதான் கண்டிஷன் வச்சிருந்தான். இப்ப திடீர்னு வந்து இன்னொரு பையன் அவனோட ஃப்ரெண்டு இதே மாதிரி கண்டிஷன் போட்டு பேரண்ட் வந்து செட்டில் ஆகலையாம். யாரு பேரண்ட்? அவனோட அந்த கல்யாணம் பண்ணிட்டான்ல ஒய்ஃபோட அப்பா வந்து செட்டில்டு இல்லையா, செட்டில்டு பேரண்ட் கிடையாதான், ரொம்ப காசு உள்ள பேரண்ட் கிடையாது போல இருக்கு, இப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க போல இருக்கு. சரி, அதனால ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டதா அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணு தானே வேணும், நீ கல்யாணம் பண்ணி அவன் கோமண கட்டினா என்ன, ஜாக்கி ஜெட்டி போட்டா என்ன, டான்டெக்ஸ் போட்டா என்ன, வாட் எவர் இட் இஸ் ஹி வேர். அதேதான் சார். why he bother about this thing? அவன் பாதர் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் என்ன, அவன் மாமனார் குளிக்கும் போது இவன் எதுக்கு பார்த்தான்னு கேக்குறேன். அவன் செட்டில் அவள அவன் தொகுதி என்னத்துக்கு இவனுக்கு பிரச்சனைன்னு கேக்குறான். வாட் இல்ல யோசிச்சு பாருங்க. கரெக்ட், அதுதான் எனக்குமே புரியல. இது ஒரு கேள்வியா? ஒரு பொது தளத்துல வந்து கேக்குறீங்க, எனக்கு புரியல. அவங்க பேரண்ட் செட்டில் ஆகலைன்னா எனக்கு இப்போ அது ரொம்ப யோசனையா இருக்கு. இது எதுக்கு உனக்கு யோசனையா இருக்கு? எனக்கு தெரியல. பொண்ணே கிடைக்கல, பொண்ணே கிடைக்காம கயிறாக அழிஞ்சிட்டே இருந்திருக்குது, இவ்வளவு நாள் அழிஞ்சிருக்குது. இப்படி பொண்ணே கிடைக்காம சுத்தி இருந்துட்டு இப்ப வந்து பொண்ணோட அப்பா அதாவது வரவே இல்லை இன்னும் வந்து எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க சட்டிலே இல்லையா, அந்த மாதிரி வந்து இன்னுமே தான் தோண்டணும் அந்த மொமெண்ட். இப்ப வந்து இவர் வந்து வளர்ந்து முடிஞ்சு அவங்க அப்பா அம்மாவை பத்தி எதுக்கு சார் கவலைப்படுறாங்க? எனக்கு புரியவே இல்லை இந்த பசங்களோட கவலைகள்லாம். ஏங்க அவங்க கவலைப்பட்ட கூட பரவாயில்லங்க, அடுத்தவங்க வந்து கவலைப்பட்டு பொண்ணே கிடைக்கல சார், பொண்ணே ஓகே ஆகல உனக்கு, இதுக்கப்புறம் பொண்ணு வரணும், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும், அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லணும், இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ளார அவங்க அப்பா அம்மா செட்டில் ஆகலன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றதுன்னா இது என்ன பண்ணணும்? நீ இப்ப ஒண்ணுமே புரியல மேடம், கேள்விகளும் புரியல, வாழ்க்கை மயிரும் புரியல. இதையே நான் வந்து யோசிச்சேன், இது என்ன ஒரு கேள்வி, இது ஏன் இப்படி நம்மளாவது தோணல மொமெண்ட்ல தான் இருக்கும், எதுவுமே சொல்றது இல்ல. நான் கேள்வி நானும் கேட்கறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாங்களா? எனக்கு அது தோணல மொமெண்ட்னுடைய அப்கிரேட் வெர்ஷனா இருக்குமோ? நல்லா யோசிச்சுக்கங்க, கண்ணில் எடுத்து இருந்து இது தடை விட்டுருவேன். கண்கள் நேனோ தேட படும் பாட. வாங்க சரி, இப்ப இந்த கமெண்ட்டுக்கு ஆடி ஒவ்வொரு அப்பொழுதும் நல்லா பட்டா ஆட அப்படி நான் நினைப்பேன், கொள்ளுது என் உயிர் கண்மணியே. ஓ போலாமா கமெண்ட்ஸ்க்கு? ஓகே. ஸோ அரசியல் பற்றின ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க, ரத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌமியா ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் இப்படி அவங்களோட பேர் மட்டும் அப்படியே அந்த இடத்துல வரும்போது நான் ஸ்டக் ஆயிடுறேன். மீனாட்சி பேர், மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி
தூங்கி ரொம்ப நாளாச்சு, நாளும் கடந்து நீளாச்சு, பச்சி காவா பட்ட பச்சி காவா. மீனாட்சி ஹஸ்பண்டும் தமிழனா மாறிட்டார் தெரியும்ல? அவரும் இல்ல, அவருக்கு இன்னும் வந்து தமிழ் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க சொன்னாங்களே நேத்து டேர்ன்டு தமிழன் அப்படின்னு சொல்லி. டேர்ன்டு தமிழனா? ஏண்டி புளிய கரைகிற? ஓகேப்பா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நியூ போப் வந்து இஸ் அன் அமெரிக்கனா, இட்டாலியன் கிடையாதான். இப்ப இதுதான் இங்க நியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் அவங்க சொல்லிட்டாங்க. கார்த்திக் வந்திருக்காப்ல ஊட்டாங்க. ஆனா இவரு வந்து நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தாரு, நான் வந்து எல்லா இடத்துலயும் மாப்பிள்ளையா இருந்தா நான் தான், பணமா இருந்தாலும் நான் தான், மாலை எனக்கு தான்ற மாதிரி, போப்பா இருந்தாலும் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் உடனே ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாரும் ஒரு போப்பா இப்ப எப்படி வந்து உங்களை வந்து அது என்னது ஹார்மோனிக்கு போட்டோ எடுத்து போடுற மாதிரி ஆயாமோனியா ஏதோ ஒரு மோனி அந்த மாதிரி வந்து நான் வேற மாதிரி சொல்லுவேன். அப்புறம் பரவாயில்லையா, நீங்க பாட்டு பூட்டு என்ன வேணும்னு சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை, எனக்கு அது சம்பந்தமே கிடையாது. எனக்கு ஆரி பாட்டு பிடிக்காதுமே எங்க அத்தை பொண்ணுக்கு அதிர்ச்சியா வந்து எனக்கு பிடிக்காதா அப்படின்ட்டு. சரி அதை விடுங்க. தொடப்பாட்டையில பயணிக்கிற படம் நீங்க அதை பத்தி பேசுறேன். உங்களுக்கு பிடிச்ச படத்தை நான் பத்தி பேசுறேனா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன்னா சொல்லுங்க. உடனே வந்துடுறது. அதுக்கப்புறம் என்னது, ஏன் ஒரு மெசேஜ் கேக்குது. ஓகே, நத்திங் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் சுதாஸ் மேனிஃபெஸ்டேஷன் விக்டரி டு சுதாமா. இன்னைக்கு எல்லாரும் வந்து இது ஜாக்கெட் போட்டு வந்தாங்களே, அதுக்காக ஜோதி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால நான் என்ன பண்ண முடியும், இது நான் யோசிக்கல, அப்படிலாம் யோசிக்கலையா, நல்லா தான் போயிட்டு வந்துட்டு. இன்னைக்கு குளிர், அவங்க அப்படி போட்டு வந்திருக்காங்க. இதுக்கு எப்படி நான் காரணமாக முடியும்? ஒரு பொண்ணு அது வந்து ஆண்டவனை அனுப்பிச்சு வச்சுது, இவன் ரொம்ப காஞ்சி போயிட்டு இருக்கான், டோன்ட் அவனை வந்து இது டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்னே ஒன்று வந்தது. அதனால சரி ஏதோ போ அப்படின்னு விட்டோம். விமலன் மணி இப்பதான் வெக்கேஷன்ல இருந்து வந்தாராம். சூப்பர். ஜெயா சொல்லியிருந்தாங்க, எஜுகேஷன் அண்ட் மார்க்ஸ் ஆர் கெட்டிங் வெரி ஃபார் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னாங்க. உண்மை, எஜுகேஷன் அண்ட் மார்க்ஸ் ஆர் கெட்டிங் ஃபார் ஃப்ரம் ஈச் அதர். அதே மாதிரி நம்ம படிச்ச விஷயத்திற்கும் வேலை பார்க்கிறோமா அப்படிங்கிறதுக்குமே இட் இஸ் ஆல்சோ வெரி ஃபார் ஃப்ரம் ஈச் அதர். ஆமா, அதுவுமே இருக்கு. அதை தான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா. அவளோட பையன் வந்து மார்க் எடுத்ததுக்கு அவ ரொம்ப தெளிவா சொன்னா, நம்ம என்ன படிச்சோம், மேபி வேலை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டோமே தவிர்த்து நம்ம படிச்சதுதான் இங்க வேலை பார்த்தோமான்னு கேட்டா கிடையாது. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லதா இப்போ வந்திருக்காங்க, ரம்யா, லோகேஸ்வரன், சரண்யா காமேஷ் வந்து சரண்யா காமேஷனும் அவங்க பிடிச்சி வைக்கிற மாதிரி பார்த்தீங்களா? கேள்வி பாருங்க, ஏன் இன்னைக்கு டீடாக்ஸ் வாட்டர் இல்லை, வாட்டர் பாட்டில் பிளெயினா இருக்கே, என் பொண்ணு தாமா கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனா என் பொண்ணு போட்டு அதுக்கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கரெக்டா சொல்லணும். ஆரஞ்சு 2 ஸ்லைஸ், ஆரஞ்சு 2 ஸ்லைஸ், குக்கும்பர் 2 ஸ்லைஸ், அப்புறம் என்ன எலுமிச்சை லெமனு 2 ஸ்லைஸ் சொன்னா அந்த 6 வரும். இல்லைன்னா ஆரஞ்சு ஃபுல்லும் உள்ளார இருக்கும், லெமன் ஃபுல்லா உள்ளார இருக்கும், குக்கும்பர்ல குக்கும்பர் நீங்க 4 ஸ்லைஸ் சொன்னீங்க, 4 ஸ்லைஸ் இருந்தது அந்த மாதிரி. ஆனால் ஃபுல்லா அது உள்ளார நேற்று ஃபுல்லா அப்படியே. இது ஏன் அப்படி பிடிச்சிருந்துருப்பானா, இங்க வந்து வெறும் பாட்டிலா இருந்தது, அவ தண்ணி பாட்டில காலியா இருந்தோடனே பிடிச்சின்னு வந்து வச்சுட்டு போயிட்டா. நீங்க சொல்லியிருந்தா அவ செஞ்சு காஃபி போட சொல்லுங்க, கூட்டு உங்க பிள்ளைய கூட்டு. ஆல்கஹால் ரீச் மாடி. ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்யா சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் மேம் நீங்களும் சர்க்காஸ்டிக்காக நக்கல் பண்ணுறீங்க. பிரிந்தேன்னு பாடினல லோகேஸ்வரன் எடுத்து கொடுத்துருக்காப்புல உங்களுக்கு. லோகேஷ் அதனால செய்யக்கூடாது, வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த சிறு குருவி இப்போது அலைந்து துயர்படுமோ அந்த மழை சுமந்து அதன் கை வலித்திடுமோ காற்றில் அந்நேரம் கதையே பிரிந்து விட்டு குருவி கும்மி அடித்தது, கும்மி அடிச்சிருக்கு. மழை சொன்னம் அந்த சுகத்தினை அறியாமல் போனவளை எண்ணி எண்ணி அழுதது. Okay, one of my favorite song, அது லவ் ஃபெயிலியர் இல்லைனாலும் சில பேர் லவ் ஃபெயிலியர் நினைச்சிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி. Hi babe, coffee.
வேர் இஸ் டீடாக்ஸ் சம்திங். We don't have any more oranges left. ஆரஞ்சஸ் இல்லையா? They have. இல்ல அங்க இருந்தது, உள்ள இருந்துச்சு, பாக்ஸ்ல இருந்தது. Okay, நான் திருப்பி இருந்துச்சுன்னா நான் பார்க்குறேன். Lemons are there, so you just give lemons for him then. Lemon and cucumber. Okay, lemon and cucumber. But how long you will be eating, Yarni? It is 8:30. Not for myself. Then if you can't able to eat, na முடிச்சிடு, வச்சிட்டு போய் காஃபியை போடு. And also other than that, fix please. இல்ல என்ன சேஞ்ச் பண்ணுவ யாழ்னி? இல்லம்மா 12 plus கூட யாழ்னி I am in live யாழ்னி, you don't have to talk that. நான் அதான் சொல்றேன், இப்பதான் சொன்னேன், என் பொண்ணு ரொம்ப நல்ல பேர் எடுத்து வச்சு போட்டோலாம் நல்லபடியா எழுதிட்டு ஏதாவது பண்ண டப்புன்னு போட்டோ எடுத்து போட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. யாழ்னி காஃபி. ஏன்னா யாருமே அப்புறம் வெளியில இருந்து வரும்போது எதுவுமே யாழ்னிக்கு இதை வாங்கினு அதை வாங்கினு வரமாட்டாங்க அப்புறம். ஓடிட்டாங்க அவ்வளவுதான். ரைட், ஓகே, சரியா? வாங்க. அந்த பாட்டு லவ் ஃபெயிலியரே இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க லவ் ஃபெயிலியரா இருந்தீங்களா? புரியல எனக்கு அந்த இடம். உங்களை யாரும் லவ் பண்ணவே இல்லை, ஆனா நீங்களா லவ் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. ஓகே. வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ பூவில் நெய்த சேலையோ நடந்து வந்த சோலையோ உன் கண்ணில் நீலங்கள் நான் கண்டு நின்றேன் ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன் காணாத கோலங்கள் என்றே சங்கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும். தேங்க்ஸ். இனி சாங் செலெக்ஷன் எல்லாமே என்னுடைய காதலி, முன்னாள் காதலி. ஓகேவா? சரி, போலாம். அதன் பிறகு வந்து என்னன்னா, ரொம்ப மெலோடிஸா இருந்தது, பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. போனா வனிதா கன்னுசாமி வந்திருக்காங்க. வெங்கடேஷ் சொல்லியிருக்காப்ல, ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் திஸ் சாங், நீங்க பாடிட்டீங்க, பக்கா ஸ்ருதியா நல்லா பண்ணீங்களாம். ஓகேவா? நன்றிகள் வெங்கடேஷ். அண்ட் சரண்யா சொல்லியிருந்தாங்க, வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை தர யோசித்தது நம்ம ஓம் சாந்தி ஓசானா ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பு கிடைத்தும் வாழ்க்கை தர யோசிச்சது நம்ம ஓம் சாந்தி ஓசான ஹீரோ தானே. அவங்க உங்களதான் ஓம் சாந்தி ஓசான ஹீரோன்னு எப்ப பார் சொல்லுவாங்க. அததான் கேக்குறாங்க. ஆமாமா, நம்மால் தான்மா. சார், உங்களுக்கான விளக்கங்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஹூ இந்த சென்ஸ், அவங்க பேர் தான் எனக்கு வராது இல்லையா? மீனாட்சி. மீனாட்சி எப்படி அதுக்குள்ள போட்டு வந்தா? அவனுக்கு வந்து அப்பயே வந்து வச்சிருந்தாங்க அந்த டீ, அதே திருப்பி கொடுத்துட்டியா? அப்ப எனக்கு காஃபி, உனக்கு காஃபி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஏன்னா உனக்கு வந்து லெஃப்ட் ஆகல எதுவுமே, அதனால வந்து உனக்கு லெஃப்ட் இருந்துச்சுன்னா அதுதான் நானும் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் பாரு அந்த கப்பு எடுத்து. சரி, இது ஸ்பூன் கொடுக்கணும். ஓகே, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன்ஸ் கைஸ். ஸோ மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் நல்லாவே தமிழ் பேசுவாராம். வடிவேல் ஃபேன் அவரு. அவர் தமிழ் பேசுறத கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, என்ன இவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த ரங்குதே வசந்தியில வந்து சொல்லணும், ஹிந்தி போல்தி ஹே யார் அப்படின்னு வரல, அந்த மாதிரி அவங்க ஒரே ஆச்சரியப்படுத்தி இருக்காரு அவர் எல்லாரையுமே. அந்த அளவுக்கு நல்லாவே தமிழ் தெரியுமா. அவர் வந்து உங்களை சொல்லுற அப்புறம் ஆமாண்டா டால்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதேதான், அதை பாத்துக்கங்க. ஓகேவா? ஐயோ, இவர் வேற பாருங்க, சுதா மோயினி இப்ப ஜாக்கி போட்டரா வாட்ஸ்அப்ல வந்து சுதா மோயினிய வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பொறுமையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆகலாம். ஓகேவா? இந்த போனா வந்து ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. உல்லாச பறவை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. வணக்கம். உல்லாச பறவைக்கு அதாவது கொஞ்சம் விரிவா சொல்லணும், நல்லா பேசணும்னு சிலதை எடுத்து வச்சு அது பேசவே மாட்டேன். ரீசெண்டா அது மாதிரி நிறைய காதல்களை நீங்க சொல்லாம விட்டு இருந்திருக்கீங்க. சாரி, அது இதுல டக்குன்னு வந்துச்சு. சொல்லுங்க. 4 நிமிஷம் ஒருத்தர் ஆடியோ பேசினா, ஐயோ உன்னாலதான் நான் வேலைக்கே போனேன், என்ன நீ தான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனு, நீ சொன்னதுனாலதான் வேலைக்கு போனேன், அந்த வேலை கிடைச்சதுமே உனக்கு பேசணும்னு நினைச்சேன், நான் பேசிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். கில்ட் ஆயிட்டேன் நான். எனக்காக 4 நிமிஷம் பேசினவங்களுக்கு லவ் சிம்பிள் மட்டும் போட்டுருந்தாலும் பதில் சொல்லல. கில்ட் ஆகி என்ன பண்ணேன்னா, நல்லா பேசணும்ட்டு வச்சிருந்தா கடைசியில் பதிலே சொல்லலை. ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி வந்து மெசேஜ் அனுப்பிச்சுது. நீ இதுக்கு என்னாடி அப்படின்னா, அது சொல்லிச்சு, நீங்க வந்து உங்ககிட்ட நான் வந்து உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு வந்து விருந்து வைக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும்.
அப்போ வந்து நான் வேலை கிடைச்சிருக்கேன் எனக்கு. ஆ. அந்த ப்ராசஸ் தான் 2 மாசமா போயிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து எதுவுமே பேசல, ஃபோன் பண்ணல, எதுவுமே பேசல. நான் ஏன் அதை பிடிச்சேன்னா, அது அப்பதான் வந்து ஃபேஸ்புக்கில் லைக் போட்டிருந்தது. லைக் போட்டு ஆலய காணமே, இவ்வளோ நாளா ஆலய காணமேனா இல்லை இப்போ கூட பேரை சொல்லாத காரணம் அது சர்ப்ரைஸாக இருந்து போட்டோம். என்னடி ஆலய காணம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஐயோ நீங்கள் இப்போ பேசுனதுக்கு அப்புறம் மெசேஜ் அனுப்புறப்ப என்னுடைய பேசுறத வந்து தடுத்ததை வந்து உடச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இதுதான் விஷயம். அப்பதான் எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் வந்து ஒருத்தர் வந்து 4 நிமிஷமா அனுப்பிச்சாலே ஆடியோ அப்படின்னு இப்பதாண்டி ஒருத்தர் இதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னா, நம்ம அப்புறம் போய் பார்த்தா பதில் இல்லை. கில்ட் பண்ணி அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் என்ன சொன்னானா, நீங்க தான் சொல்லிட்டீங்களேண்ணா, இதுக்கு மேல என்ன இருக்கு, எனக்கு அதுவே போதும்னு அவன் சொன்னான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, உல்லாச பறவைக்கு உல்லாச பறவை ஒரு டிப்ரெஷன்ல இருந்து லெட்டர் எழுதிருந்தாப்லன்ற. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லெட்ரு 2 பக்கத்துக்கு லெட்ரு எழுதி இப்போ நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இவனுக்கு பதில் சொல்றேன் நான் நாளைக்கு காலைல என்ன, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அவன் நினைச்சிட கூடாது பொம்பளைன்னா பல்ல காட்டிட்டு போய் வேலை பதில் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்குதான் தன்னிலை விளக்கம். நல்ல தன்னிலை விளக்கம். எனக்கு கண்டிப்பா அது தோணும். ஆமாமா, அதுக்குதான் அவனுக்கே தோணும். ஆனா அவன் சொல்லுவான், ஆமா அப்படின்னு எப்படி சொல்லுவான், உண்மையை சொல்லு, கண்டிப்பாக சொல்ல மாட்டான். நாம அதுக்கான உலகத்தை சொல்றோம். அது ஒருத்து தான் வந்துதா அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தமா வந்து ரம்யாவும் கேட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் வந்தது, அதையும் எவ்வளவு கூட்டு போகும்போது. ஆனா திரும்பி வரும்போது நிறைய வந்தது. ஓகே, நல்ல விஷயம் சார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கொரியன் கூட தெரியுமா, நீங்க அதுல கூட பேச முடியாது போல இது மீனாட்சி ஹஸ்பண்டுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல. ஓகேவா, அதனால அதையுமே வந்து அங்கேயும் வந்து அவர் இருந்தாராம். அப்படி அதனால நான் ஒரு ஸ்மார்ட் பர்சனை சூஸ் பண்ணியிருக்கேன். 1 இயர்ல கொரியன் கத்துன்னு வந்துட்டாரு அவர், கொரியால இருந்துன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். நீங்க எப்பவுமே வந்து தூண்டி விடுறீங்களா டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஜெயாவை. ஆனா வந்து அங்க 1 மணி ஆகுது, நான் எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 மணிக்கு தான் வந்து கார் எடுத்துக்கிட்டு ஆழ்வார்பேட்டில இருந்து புகாரியே போவோம். ஆமா, டீ குடிக்கிறதுக்கு. ஆமா, பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்டு 2-2:15 3 மணிக்கு தான் வருவோம். சப்போஸ் இவங்க தூங்கிட்டாங்கன்னா எனக்கு பசிச்சதுன்னா டப்புன்னு திரும்ப புளியந்தோப்புக்கு பிரியாணி கிளம்பிடுவோம். நான் அப்படியே அவ்வளவுதான் சொல்லி வரானே. சாப்பிட்டு வந்து படுத்துனா அதோட காலைல ஒரு 12-1 மணி ஆயிடும் எழுந்திருக்கிறதுக்கு. சொல்லுங்க. இன்னும் வந்து நம்ம வந்து தலைப்புக்கான சப்ஜெக்டுக்கே போல, வாங்க பொறுமையா. நரம்பு இழுத்துருச்சு. அப்படி ஆல்ரைட், குட். நரம்பு இழுத்துச்சுங்களா, அதுக்காக கேட்டேன். இங்கே டக்குன்னு சரி ஆன் பண்ணுங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.